வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம், 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா ஒரு 3 to 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வெங்காயம் ஃபுல்லாக ஒட்டுற அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த சைஸுக்கு ஒரு இஞ்சியும் 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். நல்லா வணக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கன், அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தண்ணி விட்டு வந்ததும் அரைச்சி வச்சிருந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை ஆட் பண்ணி குக்கர் மூடியை போட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணால் சூப்பரான கோழி குழம்பு ரெடி. சுட சுட அம்மாவோட இட்லியோட அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப அப்படி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி கான்ட்ராஸ்ட் கப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.